ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெலிஸ்டிச் மீடியா. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல முக்கியமான ஒரு டாபிக் பத்தி தான் பேச போறேன். தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்கல்ல. தம்ப்நெயில்ல 1 மந்த்ல நமக்கு 25,000க்கான ஆரி பிளவுஸ் ஆர்டர் வந்து நான் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ இந்த 25,000க்கு ஆரி பிளவுஸ் ஆர்டர் அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு வந்து அவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி தோணும். நீங்க என்ன மாதிரி ஸ்டேஜ்ல இருப்பீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நீங்க ஒரு நல்ல ஆரி டிசைனரா இருப்பீங்க, கடை வச்சிருப்பீங்க, அப்புறம் உங்களுக்கு ரெகுலரா ஆர்டர்ஸ் வரும் அண்ட் ஸ்டாஃப்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுவீங்க. இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த மந்த்லி 25,000க்கு வந்து ஆர்டர் அப்படின்றது ஒரு சின்ன நார்மலான ஒரு விஷயம் மாதிரி தெரியும். ஆனா அந்த கேட்டகரிக்காக நாங்க பேசவே வரல. இந்த கேட்டகரி யாருக்கு அப்படின்னா, முக்கியமா நான் இப்ப தான் ஆரி தெரியும், ஆனா வந்து அது நான் பண்ண எனக்கு விருப்பம் இல்ல, கஸ்டமர் ஆர்டர் எடுத்து பண்ண விருப்பம் இல்ல, அப்புறமா எனக்கு ஆர்டர்ஸ் வரல, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு, அதுக்கப்புறமா மிடில் கிளாஸ் உள்ளவங்களுக்கு, பெரிய ஏர்னிங் தேவைப்படுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு மோட்டிவேஷனான ஒரு ஸ்டோரியா தான் இருக்கும். இந்த 25,000 ஆர்டர் வந்து நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றது எல்லாமே நான் இன்னைக்கு உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். அண்ட் இதுதான் நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி விசிட் பண்ணுங்க. இன்னும் ஏகப்பட்ட வீடியோஸ் இந்த மாதிரி உங்களுக்கு காத்துட்டே இருக்கு. அண்ட் உங்களுக்கு டெய்லரிங் வீடியோஸும் பார்க்க பிடிக்கும், நிறைய கட்டிங்ஸ் போடுவேன் அண்ட் நிறைய ஐடியாஸ் கொடுப்பேன். உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பிடிக்கும்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, வாங்க வீடியோ கண்டிப்பா. ஆர்டர்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்றேன். அதுக்கப்புறமா அதை எப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோம் அப்படின்ற ஃபுல் ஸ்டோரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ண போறேன். இதை கேட்டு முடிக்கும் பொழுது கண்டிப்பா இப்பவே நீங்க போயிட்டு ஆரி ஒர்க் பிசினஸ் டெவலப் பண்றதுக்கான அந்த ஒரு விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஓகே, எனக்கு வந்து ஆரி ஒர்க் பாத்தீங்கன்னா 2 விதமான வழிகள்ல வந்து வந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைன் ஆர்டர், இன்னொன்னு வந்து ஆஃப்லைன் ஆர்டர். சரியா? இப்போ ஆன்லைன் ஆர்டர் அப்படிங்கும் பொழுது ஆஸ் யூஷுவல் நமக்கு யூடியூப்ல இருந்தா வந்திருக்கும், ஏன்னா யூடியூப்ல நம்ம பேஜ் வச்சிருக்கிறதுனால. அடுத்தபடியா ஆஃப்லைன் ஆர்டருங்கிறது பொழுது நம்ம கிட்ட டெய்லரிங் ரெகுலரா பண்றவங்க அந்த மாதிரி வந்தாங்க. ஒரு சில நியூவானவங்களும் வந்தாங்க. நான் இருக்கிற ஊர்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஆரி ஒர்க்குக்கு வந்து போட்டிக்கெல்லாம் யாருமே கிடையாது. நான் கொஞ்சம் வெளியில போனாதான் ஆட்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க வெளியில போறாங்க சிட்டி சைடு அப்படிங்கும் பொழுது காஸ்ட்லயே வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஆக்சுவலா அந்த நியூ கஸ்டமர் சொன்ன பாத்தீங்களா, அவங்க வந்து வெளியில ஆல்ரெடி விசாரிச்சிருக்காங்க. அவங்க ஒரு பிளவுஸே வந்து 4,000 கேட்டதுனால அப்படியே ஓடி வந்துட்டாங்க. அவங்க எங்க ஊர் தான், பட் வெளியில போய் விசாரிச்சிருக்காங்க. நான் வந்து எப்போதுமே வந்து எல்லா நம்ம ஊர்ல இருக்கவங்க நம்ம கிட்டே தான் கொடுக்கணும்னு நான் நினைக்கவே மாட்டேன். ஏன் அப்படின்னா, கண்டிப்பா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க பண்ணிட்டு வரட்டுமே தான் நான் நினைப்பேன். ஏன்னா அப்படிதான் பக்கத்து வீடு தான், அவங்க வந்து ஆரி பிளவுஸ் மற்ற பிளவுஸ்லாம் என்கிட்ட கொடுத்தாங்க. 4 இயர்ஸ் முன்னாடி நடந்த ஸ்டோரி இது. அவங்க மற்ற பிளவுஸ்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு ஆரி பிளவுஸை மட்டும் இன்னொரு இடத்துல போய் கொடுத்தாங்க. அப்போ எனக்கு ஆரி வந்து நான் போடுவேன் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். பட் என்னன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன நினைச்சாங்களோ தெரியல. ஸோ அதெல்லாம் வந்து போய் அங்கே போய் கொடுத்தாங்க. ஆனா அவங்க 1,500 அந்த பிளவுஸ்க்கு வந்து சார்ஜ் பண்ணாங்க. 1,500 அப்படிங்கும்போது இவங்க நினைச்சிருக்காங்க ஜெகஜோதியா பிளவுஸ் ஃபுல்லா ஒர்க் பண்ணி தருவாங்க. ஆனா ஒண்ணுமே இல்லை அந்த பிளவுஸ்ல. அவங்களே அதுக்கப்புறமா நம்மளோட ஆர்டர்ஸ் எல்லாம் பார்ப்பாங்கல்ல, சோஷியல் பக்கத்து வீடுங்கும் பொழுது வருவாங்க போவாங்க. அப்புறம் நம்மளோட ஆர்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது, பரவாயில்லையே இவ்வளவுதான் வாங்குறியாமா, இந்த என்னோட வீட்டு ஃபங்க்ஷன்ல இந்த பிளவுஸுக்கு ஒண்ணுமே ஒர்க் பண்ணல, ஆனா இவ்வளவு வாங்கிட்டாங்க, அழகா நான் உங்ககிட்டயே தந்துருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல வரக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு வந்து நமக்கிட்டே தான் என்ன பண்ணுவாங்க, தருவாங்க, முழு திருப்தியா வந்து வாங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரியான நபர்களும் இருப்பாங்க. சரியா? அதனால எடுத்த உடனே நம்ம வந்து யோசிக்க கூடாது. ஐயோ நம்ம கிட்ட தராம, நம்ம ஊர்ல இருக்கவங்க நம்ம கிட்ட தராம அங்க போறாங்களே அப்படின்னா நீங்க தயவு செய்து யோசிக்காதீங்க. எப்போதுமே வில்லேஜை விட சிட்டி சைடு போகும்பொழுது கண்டிப்பா நமக்கு என்ன ஆகும், காஸ்ட் வைஸ் வந்து அதிகமா தான் இருக்கு. ஏன்னா அவங்க கடை சார்ஜ் போடணும், ஸ்டாஃப் வச்சிருந்தாங்கன்னா ஸ்டாஃபுக்கு வந்து சேலரி கொடுக்கணும், இந்த மாதிரியான பல கமிட்மெண்ட்ஸ்ல இருக்கிறதுனால அதெல்லாம் சேர்த்து தான் அந்த பிளவுஸ்ல இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டுல இருந்து ஒர்க் பண்ணி கொடுக்குறவங்க எல்லாருமே நம்ம ஊர்ல இருக்கிறாங்க. அந்த பிளவுஸ் வந்து அவங்க போடும் பொழுது கண்டிப்பா யார் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. கேட்கும் பொழுது இந்த மாதிரி இந்த பொண்ணு தான், நம்ம ஊர் பொண்ணு தான் பண்ணிச்சுங்கும் பொழுது நமக்கும் ஒரு சந்தோஷம், அவங்களுக்கும் ஒரு திருப்தி. சரியா? ஸோ அதனால அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒர்க் பண்ணி கொடுப்போம். இப்போ 1,000 ரூபாய்க்கு ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அந்த 1,000 ரூபாய்க்கு நம்ம என்னெல்லாம் ஒர்க் பண்ணா நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம ஊருக்காரங்களோட மைண்ட் செட் என்ன இருக்கும் அப்படின்றது எல்லாமே நம்ம தெரிஞ்சு அந்த பிளவுஸ்ல வந்து ஒர்க் பண்ணி கொடுப்போம். ஸோ அதனால எப்போதுமே வந்து உங்களோட மனநிலைமை இப்படி இருக்கக்கூடாது, அவங்க அங்க போய் தான் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் திங்க் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க அப்படிதான் ஸ்டார்டிங்ல அப்படிதான் கொடுப்பாங்க. நம்ம மேல ஒரு நம்பிக்கை இல்லாத வரைக்கும் கண்டிப்பா அப்படிதான் கொடுப்பாங்க. ஒன்ஸ் அவங்க வெளியில போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்களா அவ்வளவுதான், அடுத்த அந்த சைடே போக மாட்டாங்க. ஏன்னா மேக்ஸிமம் வெளியில போயிட்டு வரவங்களை நான் நிறைய பேரை பார்த்துட்டேன். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆல்ரெடி எனக்கு ஆரி ஒர்க் பிளவுஸ்க்கு ஆர்டர் பாத்தீங்கன்னா நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மந்த்ல இவ்வளவு ஆர்டர் வரும்ன்றது நானே எதிர்பார்க்கல. ஆரி ஒர்க் பிளவுஸ் மட்டும் இல்லாம ஸ்டிச்சிங் ஆர்டரும் தனியா ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. என்னோட சிச்சுவேஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா, நான் மட்டும் ஒர்க் பண்ணல, என்னோட ஓன் சிஸ்டம் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. லாஸ்ட் 4 டேஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஒரு 2 பிளவுஸ் வந்து அவங்களும் வந்து எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. சரியா? அவங்களுக்கும் ஒரு சேலரி மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ அவங்களும் வந்து ஹாப்பி அண்ட் எனக்குமே வந்து அந்த ஒர்க் வந்து அந்த டேக்குள்ள வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த லாஸ்ட் 4 டேஸ்ல மட்டும் எனக்கு வந்து ஆல் சப்போர்ட் தேவைப்படுச்சு. அண்ட் மற்ற நாள் எல்லாமே நானும் என்னோட ஓன் சிஸ்டமே வந்து நிறைய எஃபெக்ட் போட்டோம். எஃபெக்ட் அப்படின்னா கொஞ்சம் எஃபெக்ட் கிடையாது. இந்த ரூம் தான் நாங்க காலையில 4 o'clock எந்திரிப்போம், 4:30க்கு எந்திரிப்போம், 5 o'clock எந்திரிப்போம். நாங்க நைட்டு தூங்குறத பொறுத்து
நைட்டு வந்து 11 ஆகும், 11:30 ஆகும், 12 ஆகும். இந்த மாதிரி நம்ம வந்து தூங்க போறதுனால ஏன்னா நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 4 hours ஆவது நம்ம தூங்கினாதான் அடுத்து வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காந்து ஒர்க் பண்ண முடியும் பாத்தீங்களா. ஸோ அதனால அந்த டைமிங்ல எப்ப நாங்க தூங்குவோம், எப்ப நாங்க எந்திரிப்போம் எல்லாமே இந்த ரூமுக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். 2 ஆரி ஸ்டாண்ட் வச்சிருப்போம். நான் ஒரு பிளவுஸ் பண்ணுவேன், சிஸ்டர் ஒரு பிளவுஸ் பண்ணுவாங்க. ஆரி கார்ட் இருக்கு. பட் ஆரி கார்ட் வந்து போட்டோம்னா நிறைய ஸ்பேஸ் அடைக்கும். 4-5 பேர் உட்காந்து ஒர்க் பண்றோம்னா ஆரி கார்ட் ஓகே. ஏன்னா நான் வந்து பெரிய சைஸ் வச்சிருக்கேன். 5.5 அடி அகலம், 5 அடி நீளத்துல வச்சிருக்கிறேன். அப்படிங்கும் போது அது பெரிய ஸ்பேஸ் அடைக்கும். ஸோ அதனால அதுல ஒர்க் பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக நாங்க ஸ்டாண்டுனா நமக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளா சோஃபா மேல உட்காந்து ஒர்க் பண்ணலாம், கட்டில் மேல உட்காந்து ஒர்க் பண்ணலாம், கீழே உட்காந்து ஒர்க் பண்ணலாம். நமக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளா இடத்த வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் டெய்லரிங் பண்றதை விட ஆரி பண்றது எவ்வளவு பாடி பெயினை கொடுக்கும் அப்படின்றது. நிறைய பாடி பெயின் உண்டாகும் இந்த ஆரி பிளவுஸ்ல. ஸோ அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா நாங்க ஸ்கார்ட் வேண்டாம் ஸ்டாண்ட்லயே பண்ணிக்கலாம் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த ரூம் தான். இந்த ரூம்லயே பாத்தீங்கன்னா சில டைம் நைட்டு ரொம்ப டயர்ட் ஆயிரும். இதுலயே ஆரி ஸ்டாண்ட் எல்லாம் வச்சுட்டு அப்படியே படுத்துப்போம். எங்களுக்கு பெட்டு தேவை இருக்காது, பாய் தேவை இருக்காது. ஏன்னா நாங்க போயிட்டு வேற ஒரு பெட்ரூம்ல போயிட்டு தூங்கிட்டோம் அப்படின்னா காலையில எந்திரிக்க முடியாதோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்லயே நாங்க என்ன பண்ணிடுவோம், இங்கேயே நாங்க வந்து ரெஸ்ட் எடுத்துப்போம். ஸோ அந்த மாதிரியான நாட்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ யோசிக்கும் பொழுது பரவாயில்ல, நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இப்போ எங்களுக்கு ஒரு ஹாப்பியா இருக்கு. ஏன்னா நம்ம எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் பண்றோம் அப்படின்னா நம்மளால முடியாது, நம்மளால இவ்வளவு நாள்ல முடிச்சு கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு மனநிலையில இருப்போம். நீங்க வந்து அது டெய்லரிங் பண்றவங்களா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி. இப்போ டெய்லரிங் பண்றவங்களே வைங்களேன், இப்போ பிகினிங் ஸ்டேஜ்ல வந்து ஒரு பிளவுஸ் முடிக்கிறதுக்கே 3 நாள் ஆகும். அப்போ 3 நாள் ஆகும். நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா நம்மளால 3 நாள் தான் ஆகும், ஒரு பிளவுஸ் முடிக்கிறதுக்கே நமக்கு 3 நாள் தான் ஆகுன்ற மனநிலைமை நம்மளே அறியாம நமக்கு வந்து வந்திருக்கும். இதுவே ஒரு கஸ்டமர் வந்து காலையில இப்ப பிளவுஸ் கொடுத்துட்டு ஈவினிங் கேட்கறாங்கன்னு வைங்களேன், நமக்கு வந்து ஒரு குழப்பத்திலேயே வந்து வாங்குவோம், ஒரு பயத்திலேயே வாங்குவோம். ஆனா வந்து அதை தச்சு கொடுத்துட்டோம்னு வைங்களேன், அந்த அன்னைக்கு ஈவினிங் நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு மற்ற வேலைகள்லாம் ஒதுக்கி இதை வந்து நம்ம முடிச்சு கொடுத்துட்டோம்னு வைங்களேன், நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அந்த பிளவுஸை வந்து நம்மள ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாலுமே நமக்கு உள்ள வந்து ஒரு கான்ஃபிடன்ட் வந்துடும். பரவாயில்ல, நம்ம ஒரு நாள்லயே நம்மளால பிளவுஸ் வந்து முடிச்சு கொடுக்க முடியுது அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ட் வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம அடுத்த பிளவுஸ் வந்து 3 நாள் டைம் எடுப்போமா, மாட்டோம். ஒரு நாள்ல முடிக்கணும்ன்ற அந்த ஒரு என்ன சொல்ற ஸ்பீடு வந்து நமக்கு வந்துடும். சரியா? சோ அதனால எப்போதுமே அர்ஜென்ட் ஆர்டர் பண்றீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் வந்து உங்களை அறியாம ஒரு ஸ்பீடு வந்து உங்களுக்கே வந்துடும். சரியா? இது ஒரு பிளஸ் ஆன விஷயம். ஓகே, இந்த ஆர்டர்ஸ் வந்து நான் கிடைக்கிறதுக்கு ஆல்ரெடி நான் நிறைய விதத்துல உங்களுக்கு வந்து ஐடியா சொல்லியிருக்கிறேன். என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய என்னோட ஓல்டு வீடியோஸ் எல்லாம் நான் வந்து நிறைய சொல்லியிருக்கிறேன். அதை பார்த்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணி நல்லபடியா ஆர்டர்ஸ் எடுத்து நமக்கு இந்த 1 monthல வந்த ஆர்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 12ல இருந்து 13 பிளவுஸ் வந்திருப்போம். சில பிளவுஸ் வந்து 1000 rupeesக்கே வந்து ஒரு 4-5 பிளவுஸ் பண்ணோம். சில பிளவுஸ் வந்து 2000, சில பிளவுஸ் வந்து 3000. இது 3000 தான் லாஸ்ட் பட்ஜெட். அது மீறி நம்ம போகல. சரியா? ஸோ அந்த அந்த வீடியோஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல வந்து நான் நிறைய கொடுத்துருக்கிறேன். ஆரி டிசைன்ஸ் வந்து நான் நிறைய வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய பேர் ஃபுல் வீடியோ கேட்டீங்க. ஆக்சுவலா ஃபுல் வீடியோ எடுக்கிறதுக்கான டைமிங்ல எனக்கு சுத்தமா இல்லை. மொத்தத்துல வந்து நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்ற கான்சென்ட்ரேஷன் எனக்கு அப்போ சுத்தமா இல்லை. ஏன்னா ஸ்டிச் பண்ணணும், ஆரி பண்ணணும், என்ன சொல்றது, மொத்த மேனேஜ்மெண்ட் என்னோட தலை மேலதான் இருக்கு. நான் வந்து பல யோசனைகள்ல போயிட்டு இருக்கேன். நம்ம ஒர்க் பண்ணலாமா, இல்ல இன்னும் 2 பேர் ஆள் கூப்பிடலாமா. ஆள் அப்படின்றது நம்ம ஏரியாவில கிடைக்கிறது ரொம்ப ரேரு. ஸோ அதனால ஆள் அப்படியே கிடைச்சாலும் அவங்க அந்த டைமிங்ல முடிச்சு கொடுப்பாங்களா, இந்த மாதிரி பல யோசனைகள் போயிட்டு இருந்ததுனால இந்த வீடியோ எடுக்கிற கான்செப்டே நான் வந்து அப்படியே விட்டுட்டேன். சரி ஓகே, நம்ம வந்து பொறுமையா வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளோட ஃபுல் டார்கெட் வந்து என்னது, இதை முடிச்சு கொடுக்குற டார்கெட் மட்டும்தான் அப்படின்றதுக்காக நான் வந்து அதை வந்து ஃபுல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ண முடிச்சு ஒரு வழியா சக்சஸ்ஃபுல்லா வந்து கொடுத்துட்டோம். சொல்லப்போனா இந்த ஆகஸ்ட் மந்த் வந்து எப்ப ஸ்டார்ட் ஆச்சு எப்ப எண்ட் ஆச்சுன்றதே எனக்கு நினைவில்லைங்க. ஏன்னா நம்ம பார்த்த ஒர்க் அப்படி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணோம். ஸோ ஆகஸ்ட் 31 வந்து என்னோட பர்த்டே. அந்த பர்த்டே அன்னைக்கு கூட நைட்டு 8:30 இருக்கும். அப்பதான் நான் போயிட்டு குளிச்சுட்டு என்னோட புது ட்ரெஸ் போட்டு அப்புறம் தான் பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணணும். ஏன்னா அந்த டே வந்து அவ்வளோ கிரிட்டிக்கலா போயிட்டு இருந்துச்சு. பர்த்டே வருஷம் நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஆனா கஸ்டமர் வந்து ஆர்டர் வந்து நம்ம முடிச்சு கொடுத்தே ஆகணும்ல. ஸோ அந்த மாதிரி இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு நான் ஹரிபரியா ஒர்க் பண்ணியிருப்பேன் அப்படின்றத அது மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பர்த்டே அப்படின்றது மேக்ஸிமம் நான் வந்து எந்த நாளுமே ஒர்க் பண்ணவே மாட்டேன். ஏன்னா பர்த்டே அன்னைக்கு எங்கேயாவது வெளியில போயிட்டு ஹாயா இல்ல வீட்லயே இருந்தாலுமே சும்மா நம்ம என்ன பண்ணுவோம், ரிலாக்ஸா வந்து உட்காந்துருப்போம். ஆனா இந்த பர்த்டே வந்து ரொம்ப ஹரிபரியா போச்சு. அதுல வந்து நான் சந்தோஷமா தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா பர்த்டே அன்னைக்கு நம்ம சும்மா இருக்கிறத விட ஹார்ட் எஃபெக்ட் பண்ணோம். ஏன்னா இப்போ நியூ இயர் அன்னைக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, சின்ன குழந்தைங்க வந்து சில நேரங்கள்ல ஏதாவது வேணும்னு கேட்டு வந்து நியூ இயர் அன்னைக்கு அடம் பிடிச்சாங்கன்னு வைங்களேன். எங்க வீட்டுல சொல்லுவாங்க, அன்னைக்கு அழுதோம்னா அந்த இயர் ஃபுல்லா அழுதுட்டே தான் இருப்போம் அப்படின்னு. அதே போலதான் பர்த்டே அன்னைக்கு நான் வந்து
அவ்வளவு எஃபெக்ட் பண்ணிருக்கல, அப்ப கண்டிப்பா வந்து இந்த வருஷம் ஃபுல்லா நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரும் அப்படின்ற நம்பிக்கை, சந்தோஷம் எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. முயற்சி அதிகமா பண்ணுங்க. முயற்சி பண்ண கண்டிப்பா ஆர்டர்ஸ் வரும். எங்கெங்க போகும், நமக்கு வர வேண்டிய ஆர்டர்ஸ் நமக்கு வந்தே தான் தீரும். அவங்க தரல, இவங்க தரல, ரிலேஷன் தரல, ஃப்ரெண்ட்ஸ் தரல, நம்ம கிட்ட தர மாட்டாங்க, கவலையே படாதீங்க. ஒரு நாள் கண்டிப்பா நமக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைக்கதான் செய்யும். அப்போ நமக்கு அவங்க தரல அப்படின்ற அந்த வார்த்தை இருக்கவே இருக்காது. ஏன்னா நான் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அப்படிதான் எனக்கும் இருந்துச்சு. என்னடா இது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கதான் செஞ்சது. கண்டிப்பா அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இப்போ ஒரு கஸ்டமர் நம்ம வீட்டை தாண்டியோ கடையை தாண்டியோ போறாங்கன்னா, நம்மளை தாண்டி வேற இடத்துல கொடுக்கும்பொழுது நம்மளோட மனசு வந்து ரொம்ப பயங்கரமா வலிக்கும். ஆனா அவங்க திருப்பி ஒரு நாள் கண்டிப்பா நம்ம கிட்ட வரதான் போறாங்க. சரியா? அவங்க வர அன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எங்கேயோ டாப்ல இருப்போம். இது எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ். அதனால கவலைப்படாதீங்க. கண்டிப்பா நீங்க ஹார்ட் எஃபெக்ட் பண்ணணும். சும்மா நான் உட்காந்துட்டே இருக்கிறேன் அப்படின்னா வேலைக்கே ஆகாது. நிறைய ஹார்ட் எஃபெக்ட் பண்ணுங்க. அண்ட் எங்க ஊர் வில்லேஜ் சைடு அப்படின்றதுனால இந்த ஆரி ஒர்க் அப்படின்றது அவங்களுக்கு நாலேஜ் கிடைக்கிறதுக்கே பாத்தீங்கன்னா இப்பதான் ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் ஆரி ஒர்க் அப்படின்ற நாலேஜே வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணினேன், ஆரி ஒர்க்கை வந்து டெவலப் பண்றதுக்கு என்ன பண்ணினேன்றதை வந்துட்டு சொல்றேன். இப்போ நான் வந்து ஓனா எனக்கு வந்து நான் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கிட்டேன். இப்போ ஆரி ஒர்க்கு இப்போ சாரீலாம் நான் கட்டுறது ரொம்ப ரொம்ப ரேரு. கிறிஸ்மஸ்க்கு, நியூ இயருக்கு 2 நாள்ல ஏதாவது ஒரு நாள் மட்டும் தான் சாரீ கட்டுவேன். ஸோ அந்த மாதிரி இந்த வருஷம் நான் பண்ணின ஒரு பெரிய விஷயம் என்னன்னா இந்த ஆரி பிளவுஸ். இது வந்து இந்த லாஸ்ட் இயர் 2023 கிறிஸ்மஸ்க்கு வந்து நான் வேர் பண்ணியிருந்த பிளவுஸ் இதுதான். ஸோ இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல கண்டிப்பா நம்ம கிறிஸ்மஸ் அப்படின்னா ஒரு ஸ்டேட்டஸ் போடுவோம்ல. ஸோ இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து என்கொயரி கேட்டிருந்தாங்க. இந்த பிளவுஸ் வந்து யார் பண்ணா, இது என்ன ஒர்க்கு, இது டிஃப்ரெண்டா இருக்கு, இது வந்து போகுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து என்கொயரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த டைமை வந்து நான் யூஸ் பண்ணி அதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ கண்டிப்பா இப்படிதான் ஒவ்வொரு பிளவுஸுமே நம்ம ஒர்க் பண்ணி போடணும். இப்ப அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நமக்கே இப்பதான் ஆரி ஒர்க் அப்படின்ற ஒரு நாலேஜ் வந்து வந்திருக்கு. அதாவது வில்லேஜ் சைட்ல உள்ளவங்களை நான் சொல்றேன். இப்போ ஒரு சில பேர் கிளாஸ் கத்துருப்பீங்க. அப்ப நீங்களே இப்பதான் கிளாஸ் கத்துருக்கீங்க அப்படின்னா உங்க ஜனங்களுக்கு, உங்க மக்களுக்கு வந்து இனிமேதான் நீங்க அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க. சோ அதனால ஆர்டர்ஸ் வரல, இங்க உள்ளவங்க அப்படி போட மாட்டாங்க அப்படிலாம் நீங்க கெஸ் பண்ண கூடாது. கண்டிப்பா அவங்களும் போடுவாங்க, போடக்கூடிய நாள் வரும். ஏன்னா முன்னாடி எல்லாம் டிசைன் பிளவுஸ் எல்லாம் வந்து அவ்வளவுக்காலாம் ஃபேமஸ் எல்லாம் கிடையாது. லைனிங் பிளவுஸே ஃபேமஸ் கிடையாது. அந்த நார்மல் ஃபுல் வாயில் பிளவுஸ் தான் மேக்சிமம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இப்போ டெய்லரிங்ல எவ்வளவு விதமான பிளவுசஸ் எல்லாம் வந்திருக்கு. அதுவும் வில்லேஜ் சைட்ல வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா நம்ம இவங்க வந்து போடுவாங்கலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டோம். ஆனா அவங்க வந்து கேட்பாங்க எனக்கு இந்த மாதிரி டிசைன் வேணும், அப்படி வேணும்னு சொல்லும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்கும். பரவாயில்ல, இவங்களுக்கு இவ்வளவு தூரம் நாலேஜ் இருக்கு அப்படின்னு. அதே மாதிரிதான் கண்டிப்பா இந்த ஆரி ஒர்க் பத்தி அவங்களுக்கு ஒரு நாள் நாலேஜ் வரதான் செய்யும். ஆனா அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். நான் சும்மா இருந்துட்டு இருக்கேன், அதுக்கான முயற்சியே எடுக்கல, ஆனா ஆர்டர்ஸ் வர மாட்டேங்குது. எப்படி வரும்? கண்டிப்பா வரவே வராது. ஒரு 10 பிளவுஸ் ஆகுது. இப்போ ஒரு நீங்க ரொம்ப பியோர் வில்லேஜ்ல இருக்கிறீங்கன்னா 500 ரூபாயில இருந்து 1500 ரூபாய் ரேட் வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் அந்த பிளவுஸ் ஒரு 10 பிளவுஸ் பண்ணுங்க. 500 ரூபாயில ஒரு பிளவுஸ் 1000, 600, 700, 800, 900, 1000 அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபாய் டிஃபரன்ஸ்ல 10 பிளவுஸ் பண்ணுங்க. இதுதான் நம்ம தொழிலுக்கு நம்ம போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட். சரியா? ஸோ நீங்க டெய்லரிங் ஆரி வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்டே இல்லாம சம்பாதிக்கலாம், கிடையவே கிடையாது. கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க எந்த அளவுக்கு பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். இதெல்லாம் நீங்க ஒர்க் பண்ணி வச்சா அது கண்டிப்பா உங்களுக்கு வீணாலாம் போகாது. நீங்க உங்களுக்கு ஓனா பண்ணவும் செய்றீங்க. அதுவே நீங்க தான் ஒரு மாடல். நீங்க வந்து மாடல் ஆகி மத்தவங்களுக்கு வந்து என்ன பண்றீங்க, எக்ஸ்பிளைனும் பண்றீங்க. சோ அதனால நீங்க எங்கேயும் போய் ஆட் கொடுக்க தேவையில்லை. நீங்க ஸ்டிச் பண்ணி நீங்க ஹாப்பியா போட்டுக்கிறீங்க. அதை பார்த்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் வருது. அவ்வளவுதானே. இதுல ஏதாவது லாஸ் இருக்கா? இன்வெஸ்ட்மெண்ட் எப்போதுமே டெய்லரிங் ஆரியில வந்து லாஸ் ஆகவே ஆகாது. சோ அதனால என்ன பண்ணுங்க, நிறைய ஒர்க் பண்ணி மேக்ஸிமம் போடுங்க. கொஞ்சம் நீங்க நினைக்கலாம் வில்லேஜ் சைட்ல இருக்க அதெல்லாம் விரும்ப மாட்டாங்க, அப்படிலாம் கிடையாது. வில்லேஜ் சைடுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணணும், இப்ப நெக்லைன் வில்லேஜ் சைட்லாம் பாத்தீங்கன்னா 2000 3000 ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல சொல்றேன். அப்போ அவங்க ஒரு 500 தான் கேக்குறாங்களா, அப்போ 500க்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம்னு யோசிக்க. ஸ்லீவோட எண்டிங்ல வந்து சும்மா அந்த பீடு லைன் எல்லாம் கொடுத்துட்டு இந்த சென்டரா வந்து கொஞ்சம் வந்து குண்டன் ஸ்டோன் வச்சு சுத்திலும் வந்து என்ன பண்ணுங்க, செயின் ஸ்டோனு, சிங்கிள் பீடு இதெல்லாம் வச்சு வந்து கொஞ்சம் இந்த சென்டர் வந்து ஹைலைட் பண்ணுங்க. ஒரு ஃபிளவர் மாதிரி இல்ல ஒரு பீக்காக்கோ குட்டியா குட்டா சொல்லணும். அதுக்காக அவங்க 500 ரூபாய் கேட்கறாங்க, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்குறோம், சிம்பிளா ஒர்க் பண்ணி கொடுத்தா அவங்க வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க அப்படிலாம் நீங்க யோசிக்காதீங்க. அதுக்குதான் நான் என்ன சொல்றேன், ஒரு 10 பிளவுஸ் ரெடி பண்ணுங்க. ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே 500 ரூபாய் பிளவுஸ்னா இவ்வளவுதான் வந்து டிசைன் வரும், 1000 ரூபாய் பிளவுஸ்னா இவ்வளவுதான் டிசைன் வரும்ன்றத அவங்க புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுட்டு பிறகுதான் நீங்க என்ன பண்ணணும், அதை பத்தின எக்ஸ்பிளனேஷனே கொடுக்கணும். சரியா? ஸோ அதனால இந்த 25,000 ஆர்டருங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா தான் இருந்துச்சு. ஒரு வழியா நல்லபடியா எல்லாமே சக்சஸ் பண்ணி கொடுத்தோம். கஸ்டமரும் நிறைய பேர் ரொம்ப என்ன சொல்றது கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க, நேர்லயே சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபங்க்ஷன்ல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஏன்னா நம்ம எஃபெக்ட் போடுறது பெருசு இல்லை. எஃபெக்ட் போட்டு இவ்வளவு நாள் டே நைட் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ஆனா அதுக்கான ரிசல்ட் வந்து நமக்கு எப்ப கிடைக்கும், கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட அவங்களோட இதை சொல்லும் பொழுது தானே. எஸ்பெஷலி ஒரு பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா 2000க்கு அந்த பிளவுஸ் பண்ணியிருந்தோம். அந்த கஸ்டமர் பாத்தீங்கன்னா அவங்களோட ஒர்க் ஃபுல்லாவே என்னோட ஓன் சிஸ்டர் தான் பண்ணாங்க. நான் அந்த இது பக்கமே போக முடியல. வேற பிளவுஸ்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். சரியா?
ஸோ அந்த பிளவுஸ் வந்து ஒர்க் பண்றதுக்குள்ள என்னோட ஓன்ஸ்டர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்றது எனக்கு தான் தெரியும். ஒரு வழியா அந்த பிளவுஸ வந்து அவங்க சக்சஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த கஸ்டமர் வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியா வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப ரொம்ப ஹாப்பி, உங்க அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிருங்க அப்படின்னு வந்து அவ்வளோ ஹாப்பியா வந்து என்கிட்ட வந்து ஃபீட்பேக் கொடுக்கும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பரவாயில்ல, நம்மளோட எஃபெக்ட்டுக்கெல்லாம் அப்பதான் ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுது. ஸோ அவ்வளவுதான். இதுதான் என்னோட 25,000க்கான எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களும் ஆர்டர்ஸ் வரதுக்கு நான் சொன்ன மாதிரி நிறைய ஐடியாஸ் குடுத்துருக்கேன். அதுபடி நிறைய ஆர்டர்ஸ் எடுங்க. ஹார்ட் எஃபெக்ட் பண்ணுங்க. ஹார்ட் எஃபெக்ட் பண்ணாம எதுவுமே உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்காது. ஓகே. தேங்க் யூ. பை பை. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.